வணக்கம் நண்பர்களே. ஒரு சிவன் கோவில்ல தினமும் 2 கழுகுகள் பிரசாதம் சாப்பிட்டு போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாம 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்த கோவில் குளத்துல சங்கு பிறக்குமா. இது ஏதோ கற்பனை கதையோ அல்லது சினிமா சீனோ இல்ல, நிஜமாவே நம்ம தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அதிசய சம்பவம். அந்த மலையில அப்படி என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? ஏன் இந்த கோயில் 276 பாடல்கள் பெற்ற சிவத்தலங்கள்ல மிக முக்கியமானது? இதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம முழுசா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில பத்தி தான். இது உங்கள் பயணம் வித் ஸ்ரீனி. வாங்க, சிவனின் பாதையில் நம்ம ஆன்மீக பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். சரி, சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பழமையான சிவன் கோயிலுக்கு நாம எப்படி போறது? நீங்க 2 வழியில இங்க வரலாம் நண்பர்களே. ஒன்னு மகாபலிபுரம் வந்தும் வரலாம், இன்னொன்னு செங்கல்பட்டு வந்தும் வரலாம். மகாபலிபுரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கல்பட்டிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த அதிசயம் நிறைந்த வேதகிரீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலை 9 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயந்தரம் 4 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும். சோ நீங்க இங்க வர்றதா இருந்தா இந்த நேரத்தை கரெக்டா பிளான் பண்ணி வாங்க. அப்போதான் உங்களால எந்த அவசரமும் இல்லாம நிம்மதியா சுவாமி தரிசனம் பண்ண முடியும். சுமார் 500 அடிக்கும் மேல உயரம் இருக்கும் இந்த மலையில இருக்கிற இறைவனை தரிசிக்கணும்னா நாம ஒரு 550 படிக்கட்டுகள் ஏறி போற மாதிரி இருக்குங்க. மலையை ஏறி நீங்க பயணத்தை ஆரம்பிச்சதிலிருந்து ஒரு அரை மணி நேரத்துல கோயில ரீச் பண்ணிடலாம். ஆனா உண்மைய சொல்றேங்க, நீங்க கஷ்டப்பட்டு படிக்கட்டுகள் ஏறி அந்த மலைக்கு மேல போன பிறகு கிடைக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கே, அது நிஜமாவே செம்மையா இருக்கும். மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும். ஒவ்வொரு படியிலும் ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனா மலை ஏறுறதே தெரியாது. நமக்குள்ள ஒரு தனி எனர்ஜி கிடைக்கிறத நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். மேல இருந்து பார்க்குற அந்த அழகான வியூ, நம்ம மேல மூதுற குளிர்ந்த காற்று, கோவிலோட மணி சத்தம், இது எல்லாமே நமக்குள்ள ஒரு தெய்வீக உணர்வை தரும். இங்க மனமுருகி பிரார்த்தனை செஞ்சா நினைச்ச காரியம் நடக்கும், திருமண தடைகள் நீங்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலோட சிறப்பை பத்தி பார்க்கலாம். இந்த பாடல் பெற்ற வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் சுமார் 1400 ஆண்டுகால தொன்மை வாய்ந்தது. பல்லவர் காலத்து கட்டடக்கலையின் மிகச்சிறந்த சான்றாக இந்த கோவில் விளங்குது. மேலும் இத்தலம் வேதமே மலையாய் இருப்பதால வேதகிரி அப்படின்னும் பெயர் பெற்றது. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலில் தினமும் மதிய வேளையில 2 கழுகுகள் உணவு அருந்திவிட்டு செல்லும். இது பக்ஷி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தோட மிக முக்கியமான வரலாறாகும். இந்த கழுகுகள் இறைவனை பூஜித்து பேறு பெற்ற காரணத்தால்தான் இந்த இடத்திற்கு கழுக்குன்றம் அப்படின்ற பெயரே ஏற்பட்டது. புராணங்களின்படி முதல் யுகத்தில் சண்டன், பிரசண்டன் என்னும் கழுகுகளும், 2ஆம் யுகத்தில் சம்பாதி, ஜடாயு என்னும் கழுகுகளும், 3ஆம் யுகத்தில் சம்புகுத்தன், மாதுத்தன் என்னும் கழுகுகளும், 4ஆம் யுகத்தில் சம்பு, ஆதி என்னும் கழுகுகளும் முறையே இங்க இறைவனை வழிபட்டு பேறு பெற்றன. இப்படி இந்த மலையில நாள்தோறும் உச்சி பொழுதில் 2 கழுகுகள் உணவு பெற்று சென்றுள்ளன. இந்த கழுகுகள் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் செய்து கழுக்குன்றத்தில் ஆகாரம் உண்டு காசியில் அடைக்கலமாவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனா 1991க்கு பிறகு அந்த கழுகுகள் இங்க வர்றதில்ல. ஒருவேளை அவைகள் மோட்சம் அடைந்திருக்கலாம் என்று மக்களால் நம்பப்படுது. அதோட நினைவாகத்தான் இப்போ 2 கழுகுகளின் சிலைகள் அந்த பாறைகள் மேல வைக்கப்பட்டிருக்கு. மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்குள்ள சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறப்பது இந்த ஸ்தலத்தோட இன்னொரு அதிசயம் கூட. தாழ கோயில்ல மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரம் இல்லாம தவிச்சப்போ இறைவனே இந்த சங்க உற்பத்தியை செய்து தந்ததாகவும், அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சங்கு தீர்த்தத்தில் கிடைத்த சங்குகள் எல்லாமே ஆலயத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன. புராணங்களின்படி தேவர்களின் தலைவனான இந்திரன் இடி மின்னல் வடிவில் இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்வதாக நம்பப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக 1930ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் நாள் மிகப்பெரிய இடி ஒன்று திருமலை கோயில் கலசத்தை தாக்கி அந்த துளை வழியாக கருவறையில் நுழைந்து சிவனை அடைந்ததாகவும், அதனால் உருவான தாங்க முடியாத வெப்பம் மற்றும் அதிர்வுகளை மறுநாள் கோயில் கதவை திறந்ததும் பூசாரிகள் உணர்ந்ததாகவும் கூறுகின்றனர். இப்பொழுதும் இந்த வழிபாடு மறைமுகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மக்கள் நம்புகின்றனர்.
நாயன்மார்களால் பாடல் பெற்ற 276 சிவத்தலங்கள்ல இந்த தலம் மிக மிக முக்கியமானது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் எல்லாரும் இந்த ஈசனை போற்றி தேவாரம் பாடியுள்ளார்கள். இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு இருந்தாலும் மிக முக்கியமான சிறப்புகள் மட்டும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க மலை மேல இருக்கிற வேதகிரீஸ்வரரோட தரிசனத்தை ரொம்ப அழகா முடிச்சிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் கீழே வீற்றிருக்கிற பக்தவத்சலேஸ்வரர் சன்னதிக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதிக்கும் போயிட்டு மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்போதான் உங்க மனசுக்கு அவ்வளவு ஒரு நிறைவாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். சரி நண்பர்களே, ஒரு வழியா நம்ம வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அழகான பல கோவில்கள் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பயணம் வித் ஸ்ரீனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஆன்மீக பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.